no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. இல்லை சார், ஈரான்ல இருந்து அமெரிக்கர்கள்லாம் வெளியே வாங்க, ஈரானுக்குள்ள ஒளியாது போல இருக்கு அந்த செய்தி. ஆமாம் சார், இல்லை வெளியேற்றிருக்காங்க அமெரிக்கர்களை. என்ன ஏற்றிட்டு இருக்காங்க? ஈரான் விட்டு அமெரிக்கர்கள் வெளியேறுங்க. அப்போ அமெரிக்கர்கள் 2 வகையான அமெரிக்கர்கள் இருக்காங்க. ஒன்று வந்து அமெரிக்கர்களாகவே அங்கே வேலைக்கு போகிறவங்க. இன்னொன்று டூயல் பாஸ்போர்ட் உள்ள அமெரிக்கர்கள். ஈரானியன் பாஸ்போர்ட்டும் இருக்கும், அமெரிக்கா ரெட்டை குடியுரிமை. அவங்களுக்கு என்னென்னா, அமெரிக்காவில் வந்து ஒரு உயிர் அங்கே அமெரிக்கன் போனாலுமே அங்கே வந்து பிரச்சனை வரும். அப்போது அமெரிக்கனோட உயிர் வந்து உயிர், மற்றவங்களோட உயிர் 3வது வாட்டி போனால் இப்படி தான் நிற்பாங்க. ஸோ இந்த பேச்சுவார்த்தை எந்த காலத்துலேயும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா எந்த காரணத்தை கொண்டும் ஈரான் வந்து இறங்கி வர தயாராக இல்லை. ரொம்ப முக்கியமாக ஒரு 14-15 எக்ஸ்ட்ரா சேங்ஷன் பண்ணியிருக்காங்க பொருளாதார தடை. இப்போ கூடுதலாக என்னென்ன கம்பெனி ஈரான் சம்மந்தப்பட்டு இதில் என்னென்ன கம்பெனி இதெல்லாம் வந்து உலக அளவில் இப்போ வந்து தடை. ரொம்ப முக்கியமான இன்னொரு இது என்ன தெரியுமா? இஸ்ரேல் அவன் வந்து ஃபர்டோ, நட்டான்ஸ் அண்டு இஸ்ஃபஹான் இந்த 3 இடத்தையும் அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்க வித்தவுட் யூஎஸ் அப்ரூவல். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். ஈரானில் தொடர்ந்து என்ன பதட்டம் போயிட்டுருக்கு, என்ன சூழல் அப்படின்றத பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம் ஏற்கனவே. இப்போ அமெரிக்கா வந்து அமெரிக்கர்களை ஈரான் விட்டு வெளியேற்றிருக்கிறாங்க. ஸோ மேலும் பதட்டம் அதிகரிக்குதா, என்ன நடக்க போகுது அப்படின்றத விரிவாக பேசுவோம். உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள் கூட. வணக்கம் சார். வணக்கம் கார்த்தி. என்ன சார், ஈரான்ல இருந்து அமெரிக்கர்கள்லாம் வெளியே வாங்க, ஈரானுக்குள்ள ஒளியாது போல இருக்கு அந்த செய்தி. ஆமாம் சார், இல்லை வெளியேற்றிருக்காங்க அமெரிக்கர்களை. என்ன ஏற்றிட்டு இருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க? அல்ல அதை பற்றி சொல்லணும்னா கொஞ்சம் சின்ன டீட்டெயில் பேசுகிறேன். என்னென்னா, இது வந்து உண்மையிலேயே இந்த மாதிரி பதட்டம் வந்து நம்ம விரும்பலை. ஆனால் நம்ம டெய்லி வந்து இதை பற்றி அப்டேட் கொடுத்துட்டே இருக்க வேண்டியிருக்கு. நமக்கு என்னென்னா, ஒரு செய்தி ஈரானில் இப்படி வர்றாங்க, பேசுகிறாங்க, பேச்சுவார்த்தை தோல்வி, இப்படி பண்ணுறாங்க, எல்லாத்தையும் வெளியேற சொல்கிறாங்க, இங்கே ரெடியாக இருக்காங்க அப்படின்றதெல்லாம் செய்தி. நீங்கள் அந்த மக்களை நினச்சி பாருங்கள். அந்த மக்கள் அது போக இப்போ ஈரான் வந்து ஏற்கனவே பயங்கரமாக இஸ்ரேலை வந்து தாக்கியிருக்கான் 12 நாள் போரில். அப்போ இஸ்ரேல் மக்கள் என்னோட நினச்சி பாருங்க. நான் வந்து எப்படின்னா, இது வந்து மதம், இனம் இதெல்லாம் தாண்டி ஒரு மனித உயிர், மனித நேயம் தானே, மனித உயிர். யோசிச்சு பாருங்கள். அந்த மக்கள் வந்து எப்போவுமே வந்து திக்குன்னு இப்போ கொண்டு போட்டுருவாங்களோ, இப்போ பிரச்சனை வந்து முடிஞ்சிடாதோ, இப்படி வராதோ, இப்படி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த அதிகார போட்டி இந்த இது இருக்கு இல்லையா, இதில் முதல்ல அந்த மக்களுக்காக, அது ஈரான் மக்களாக இருக்கட்டும் அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையில் வந்து சவுதி மேலே போட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சவுதி மக்களாக, என்ன அந்த அரபு நாடு அந்த பூரா வந்து பயந்துட்டு இருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இஸ்ரேல் மக்களாக இருக்கட்டும், பாலஸ்தீன மக்கள் ஏற்கனவே அடிபட்டு கிடந்தால் கூட திரும்ப பிரச்சனை வந்தால் திரும்ப அடிப்பாங்க. அப்போ அந்த மக்கள் எப்போ நம்ம உயிரோடு இருப்போமா இருக்க மாட்டோமான்னு தங்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்து உண்மையிலேயே நம்ம வந்து பரிதாபப்படுறோம். ஒரு ஆட்டு மந்த மாதிரி ஆகிட்டாங்களா சார் அவங்கள? ஒரு பயங்கர கொடுமையான வாழ்க்கையை, ரொம்ப கொடுமையான வாழ்க்கைங்க. நீங்கள் வந்து அந்த பாலஸ்தீன் இருக்காங்களா, பாலஸ்தீனி, அப்புறம் எஜிப்சியன் அவங்க, அதுக்கப்புறம் வந்து லெபனான், இவங்களை வந்து அரபு நாட்டில் வந்து நிறைய நான் சந்தித்து நிறைய டிஸ்கஸ் பண்ணி பேசியிருக்கோம். அவன் என்ன சொல்லுவான்னா, அடுத்தவனை காலம் வருவான். அவன் வந்து எப்படின்னா ஒரு மனிதாபிமானம் இதெல்லாம் அவங்ககிட்ட இருக்காது. ஆனால் அதை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கை பூரா வந்து இவங்களை நம்பி காலவாரி, அவங்கள நம்பி பிரச்சனையாகி இங்கே போய் அடித்து அங்கே அடித்து அப்படின்னு அந்த மண்ணோட கலாச்சாரமே என்ன ஆகி போச்சு, அவங்க டிஎன்ஏலேயே அடுத்தவன் காலம் வர்றது தான் இப்போ நல்லா இருக்கிறதுக்காக அடுத்தவனை என்ன வேணாலும் பண்ணலாம். நம்ம இதில் சொல்லுவாங்க, 4 பேர் நல்லா இருக்குன்னு எந்த செஞ்சாலும் தப்புலன்னு சொல்லுவாங்கல்ல, நாம் நல்லா இருக்குன்னா 4 பேர் செத்தாலும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து அவங்களோட கொள்கை அவ்வளோ மோசமான கொள்கை. ஏன்னா அந்த மண்ணோட தன்மை அப்படி. அதனால் அங்கே வந்து அவங்க பேசும்போது பார்த்தா என்னங்க லைஃப் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து பாலஸ்தீன் நான் டிஸ்கஸ் பண்ணி பேசியிருக்கேன். அந்த பாலஸ்தீன் வந்து வேறு நாட்டுகளில் குடியுரிமை பெற்று வந்தவங்க கூட என்ன சொல்லுவாங்க, உங்கள் நாடெல்லாம் சொர்க்கங்க, இந்தியா வந்து சொர்க்கம், எப்படி போயிருக்கு இந்தியா போயிருக்குன்னு. இல்லை, நான் நிறைய கேள்விப்படுறேன், இவ்வளோ தூரம் பேசுகிறீங்க, இப்படி இருக்கீங்க. நான் சொன்னேன், எங்கள் நாட்டில் வந்து வறுமை இருக்குது, ரோடு சரியில்லை அப்படின்னா நீங்கள் ரோடாங்க முக்கியம், உயிர் ஒரு என்ன அவங்க பேசுனதெல்லாம். அதை நான் வந்து நிறைய விஷயங்கள் இப்போ தொடர்ந்து பேசுகிறேன்ல, சில நேரம் என்ன நம்ம ரசிகர்கள் அல்லது நம்ம ரசிகர்கள் நம்ம நேயர்கள் என்ன நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க சார். இல்லை அது நேயர்கள் என்ன நினைப்பாங்க, அது பார்வையாளர் என்ன நினைப்பாங்கன்னா, நான் வந்து சில நேரம் வந்து அரப்ஸுக்கு எதிராக பேசுகிறேன்னு நினைப்பாங்க. அந்த அவங்களுடைய மனநிலை என்னங்கிறத நான் வந்து விரிவாக பேசுகிறேன். ஏன்னா நான் வந்து அங்கே பார்த்ததுனால அனுபவ ரீதியாக பேசுகிறது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் நாடு அது ரொம்ப அவங்களுக்கு எப்படின்னா, எல்லாருக்கும் என்ன தெரியும்னா, தமிழ்நாடுன்னா தெரியாது பொதுவாக, மதராஸ். ஓகே, அப்படி தெரியும், எல்லாருக்கும் மதராஸ்னா தெரியும். இன்னொன்று, மொத்த அரபு நாடுகள் அல்லது மிடில் ஈஸ்ட்டில் வந்து
மதராஸ் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப கோவப்படுவாங்க, நேர்மையானவங்க, உழைப்பாளிகள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பேர். அடடா, நம்ம ஊரில் நம்மளை மோசமானவங்கன்னு கற்பிச்சிருக்காங்க. நம்ம அதை நீங்கள் வெளியில் இருந்து அதான் எப்போவுமே நம்ம நீங்கள் வெளியில் வந்து பாருங்கள், நமக்கு உண்மையிலே தும் மதராசி இந்த அது அரபில் என்ன சொல்லுவாங்க, இந்த மதராசி ஓ குவைஸ் அப்படிம்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த அடிப்படையில் சொல்கிற காரணம் என்னென்னா அந்த மக்கள் உண்மையிலேயே இன்றைக்கி இருக்கிற நிலைமை பாவம். சரி, இப்போது இந்த அமெரிக்கா வந்து என்ன சொல்லியிருக்காங்க வந்து ஈரானை விட்டு அமெரிக்கர்கள் வெளியேறுங்க. அப்போ அமெரிக்கர்களில் 2 வகையான அமெரிக்கர்கள் இருக்காங்க. ஒன்று வந்து அமெரிக்கர்களாகவே அங்கே வேலைக்கு போகிறவங்க, இன்னொன்று டூயல் பாஸ்போர்ட் உள்ள அமெரிக்கர்கள். ஈரானியன் பாஸ்போர்ட்டும் இருக்கும், அமெரிக்கா இரட்டை குடியுரிமை அமெரிக்கர்கள். அப்போ எல்லாமே நீங்கள் வெளியேறுன்றாங்க. அப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் அந்த டேட்டா வந்து கிடைக்கவே இல்லை. நான் வந்து நிறைய இதில் அமெரிக்காலாம் எப்போ என்ன யோசிப்போம், அமெரிக்காவில் இருக்கிற ஈரானியல் இருக்காங்கல்ல, அதாவது அங்கே அமெரிக்க குடியுரிமை பெற்ற ஈரானியல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 லட்சம் பேர் இருக்காங்க. பெருசாக ஒரு 0.5% மொத்த மக்கள் தொகையில் அவ்வளோன்னு சொல்லி இருக்குது. அந்த டேட்டா கிடைக்கிது. இந்த ஈரானில் இருக்கிற டூயல் பாஸ்போர்ட் வச்சுக்கக்கூடிய அல்லது டூயல் பாஸ்போர்ட் இல்லாமல் அமெரிக்கன் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா தௌசண்ட்ஸில் தான் வருதே ஒளி, இன்னும் டேட்டாஸ் வந்து கிடைக்கல. ஓகே, அது உதாரணத்துக்கு ஒரு 10,000 பேருக்கான்னு வச்சுக்கோமே, இல்லை 20,000 பேருக்கான்னு வச்சுக்கோமே. அவங்களுக்கு என்னென்னா அமெரிக்காவில் வந்து ஒரு உயிர் அங்கே அமெரிக்கன் போனாலுமே அங்கே வந்து பிரச்சனை வரும். ஏன்னா இந்த ஹியூமன் ரைட்ஸு இது இந்த மக்களை காப்பாற்ற துப்பு இல்லாத நீ எல்லாம் எப்படி அதிபராக இருக்குன்னா அங்கே ரொம்ப கொடி பிடிச்சிருவாங்க. ஒரே ஒரு அமெரிக்கனுக்கு உலகத்தில் ஒரு அமெரிக்கன் பிரச்சனை வந்தாலுமே அதனால் எப்போவுமே அவங்களுடைய சிஸ்டம் அப்படி ஆமாம் அப்படி இருக்கலாம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எவ்வளோ பேர் இருக்கான்னு டீட்டெயில் இல்லை. நீங்கள் வந்து டூயல் பாஸ்போர்ட் அதாவது டூயல் சிட்டிசன்ஷிப் இருந்தாலும் சரி, அல்லது நீ அமெரிக்கனாகவே ஈரானில் வேலைக்கு வந்திருந்தாலும் சரி, வேலைக்குன்னா வந்து மண் வெட்டுறது இதுவாக வச்சுருப்பாங்க, அங்கே வந்து பெரிய ஒரு எலிட்டான இதெல்லாம் இருப்பாங்க. வந்து எல்லோரும் வெளியேறுன்றாங்க. வெளியேறுன்னு சொல்லி அவங்ககிட்ட போய் சொல்கிற கம்யூனிகேஷன் இருக்குல்ல, கம்யூனிகேஷன் வழி இல்லை. இப்போது என்னென்னா நெட்டு இல்லை, ஃபோனு வந்து பெரிய அளவுக்கு வந்து யூசேஜ் வந்துட்டு கம்மியாக தான் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து ஃப்ளைட் இல்லை, லோக்கல் டிரான்ஸ்போர்ட் இருக்குல்ல, டிரான்ஸ்போர்ட்டும் ஆல்மோஸ்ட்டு க்ளோஸ்டு. ஓகே, அப்போ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு துருக்கி பார்டர், அர்மேனியா பார்டர், அது வந்து ஈரானோட பார்டரில் இருக்குது. அந்த பார்டரில் உள்ளவங்களாம் இவங்க வந்து ஆப்கானிஸ்தானுக்கோ இப்போ பாகிஸ்தானுக்கோ போக சொல்லலை. என்ன சொல்கிறீங்க, நீங்கள் அமெரிக்கன் எதர் யூஆர் இப்போ சோல் அமெரிக்கன் ஆர் டூயல் பாஸ்போர்ட் அமெரிக்கன், டூயல் சிட்டிசன்ஷிப் அமெரிக்கன், நீங்கள் வந்து துருக்கிக்கு போங்க அல்லது அர்மேனியா, அங்கே பார்டர் வந்து திறந்துருக்கு. நான் வந்து அமெரிக்கன் சொல்லி உங்களுக்கு காமிச்சேன்னா ஓகே அப்படின்னா அவங்க ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க, ஆல்ரெடி அவங்க பேசிட்டாங்க இருக்குது. இந்த கம்யூனிகேஷன் கிடைக்காம அல்லது வெளியில் வர்றதுக்கு வழி இல்லாமல் இருக்கிறவங்க ஒரு பத்திரமான ஷெல்டரில் இருந்துக்குங்க அப்படின்னு அவங்க சொல்கிறது வந்து அமெரிக்கனுக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க. அப்போது அமெரிக்கனோட உயிர் வந்து உயிர், மற்றவங்களோட உயிர், அதாவது இது வந்து தவறு இல்லையா? நான் என்ன சொல்கிறேன்னா யாரோட உயிராக இருந்தாலும் அது உயிர் தானே. கண்டிப்பாக சார். ஆமாம். ஸோ இந்த மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க. இதில் என்ன காரணம்னு ஒன்று இருக்குல்ல, என்ன பண்ணாங்கன்னா 2-3 காரணங்கள் இருக்குது. பொதுவாக வந்து அங்கே அடிக்க போகிறாங்கன்னா இந்த மாதிரி சொல்லுவாங்க, நம்ம பார்த்து அடிக்க போகிறாங்க. நம்ம வந்து வார் வராதுன்னு சொல்லி முன்னாடி சொல்லியிருந்தோம்ல, அன்னைக்கு சூழல் பார்த்தா இங்கே பேச்சுவார்த்தை, அங்கே வந்து ட்ரம்புக்கான நெருக்கடி எல்லாம் சேர்த்து போர் தொட்டால் இங்கே வந்து பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிற போர் வராது அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 90% கன்ஃபார்மாக சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுக்கான டேட்டாஸ் வந்துச்சு. இப்போ வந்து போர் பதட்டம் வரும், ஆனால் போர் வர்றதுக்கான வாய்ப்பு இன்னும் நான் வந்து நம்புறது முழுமையான போர் வராதுன்னு தான் நம்புகிறேன். இன்னும் என்ன காரணம்னு ஒன்று இருக்குது. இப்போது ஏன் இந்த பதட்டம் கொண்டு வர்றாங்க அப்படின்னா அதுக்கு 2-3 காரணம் சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஓமான் பீஸ் டாக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபெயிலியர். சரி, ஆனால் ஓமானில் என்ன சொல்கிறாங்க, இல்லை இவங்க மொத்தத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த 2 பேருக்கான டிமாண்ட் வந்து அக்ரி ஆகலை, ஆனால் ஃபர்தராக வந்து இன்னும் பேச போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்பர் 1. ஓகே, ஆனால் ஃபர்தராக எப்போ பேச போகிறோம், எப்படி பேச போகிறோம், அதாவது எப்படின்னா 10 ரூபா இல்லை 5 ரூபா, 5 ரூபா இல்லை 2000 ரூபா அப்படின்னு சொன்ன மாதிரி, நம்ம இதில் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து நியூக்ளியர் இதை வந்து தயாரிக்கக்கூடாது, ஓகே தயாரிக்கலை. அப்புறம் வந்து மிசைல் வந்து லாங் ரேஞ்சுக்கு போகக்கூடாது, இல்லை போவோம். இதில் எப்படி போவோன்றீங்க? நான் சொன்னதெல்லாம் முதல்ல கேளுங்க, நீங்கள் இதில் சொல்லாதீங்க. பிம்பிலிக்கு பிலாப்பி, அதே தான், இது சொல்லாதீங்க. நீங்கள் சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயம், ஏற்கனவே இதை பற்றி டீட்டெயில் பேசியிருக்கோம். ஒன்று, நியூக்ளியர் ப்ரோக்ராம் பற்றி பேசுகிறீங்களா, நாங்கள் தயார், நாங்கள் பேச தயார். மற்ற ஆயுதங்கள் வந்து நாங்கள் வச்சுருக்க ஆயுதங்கள் வந்து எவ்வளோ தூரம் போகணும், எப்படி பண்ணணுங்கிறத நீங்கள் டிக்டேட் பண்ணாதீங்க. ஓகே, எவ்வளோ பெரிய ஆதிக்கம் இல்லை சார் அது? நான் எல்லாம் ஆதிக்கம் அது எல்லாருக்கும் தெரிஞ்சு தான், ஆதிக்கம் தான். ஆமாம், அதை நீங்கள் டிக்டேட் பண்ணாதீங்க.
ஏன் இந்த மாதிரி இந்த இந்த இதில் த்ரெட் இருக்குது, இல்லை நியூக்ளியர் இது ப்ரோக்ராம் இதெல்லாம் பேசுகிறேன், அதுக்கு நான் வந்து பேச்சுவார்த்தைக்கு வரோம். ஆனால் எவ்வளோ தூரம் இங்கே அப்படிங்கிறத நம்ம பேச்சுவார்த்தையில் ஃபைனல் பண்ணுவோம். ஆனால் பேச்சுவார்த்தை வரும்போதே நீ வந்து பாலிஸ்டிக் மிசைலில் இவ்வளோ தூரம் போகக்கூடாது, அப்படி போகக்கூடாது டிமாண்ட் பண்ணாதீங்க. அதுக்கு நாங்கள் ஒத்துக்க முடியும். மற்ற ஆயுதங்களை பற்றி பேசக்கூடாது. அது எங்களோட என்ன சொல்கிறது, சேஃப்டிக்காக, செக்யூரிட்டிக்காக நாங்கள் வச்சுருக்கோம். அப்போ நீங்கள் அவங்க சொல்கிறது என்ன தெரியுமா, நீங்கள் பாலிஸ்டிக் மிசைல் 2000 கிலோமீட்டர் போகுது அப்படின்னா நீங்கள் வந்து 1200 கிலோமீட்டர் வந்து இஸ்ரேல் கவர் ஆயிடுது. 1200, 1300 ஓவரால் பார்த்தீங்கன்னா அதில் கவர் ஆயிடுது. அதுக்கப்புறம் பாதி அல்லது ஒரு கால்வாசிக்கு மேலே யூரோப்பியன் யூனியன் இருக்குல்ல, அது ஃபுல்லாக கவர் ஆயிடுது. அது போக குரம்ஷாகரில் வந்து 4-5 அந்த இது வருது பார்த்தீங்களா, அதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். அது பார்த்தா அமெரிக்காவே கவர் ஆகுது. அவ்வளோ தூரம் வருதா? இருக்குது 12,000 கிலோமீட்டர். அமெரிக்கா 10,100லேருந்து 10,600 கிலோமீட்டர் மேஜர் சிட்டிஸ் எல்லாம் கவர் ஆகுது ஈரான்லேருந்து. சின்ன சின்ன இடங்கள் மிஸ் ஆகலாம். நான் அடிக்கணும்னு நினச்சா ஆள் இல்லாத இடங்கள் அடிச்சு என்ன செய்ய, பிரச்சனை வந்து பெரிய பெரிய நகரங்களில் தான். ஸோ நான் இதுக்கு எல்லாமே கவர் ஆகுது. அப்போ அதெல்லாம் நீங்கள் தயாரிக்கக்கூடாது அப்படின்னா இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, சரி நான் வந்து மிசைல் வந்து 500 கிலோமீட்டருக்கு உள்ளே நான் கட்டைல் பண்ணிட்டேன், க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். சரி, அங்கே வந்து F-35 மற்ற எக்கச்சக்கமாக வந்து இஸ்ரேலை கொடுத்து வச்சுருக்கேன். அவன் அங்கேருந்து மிசைல் அனுப்ப வேண்டாம், F-35 நேராக வந்து நம்மளை அடித்து போட்டு போவானே, அப்போ அதை எப்படி நீ கண்ட்ரோல் பண்ணுவேன்? அப்போ F-35 அங்கே பூரா எல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லுவியா நீ? அப்போது அவன்கிட்ட எல்லாமே இருக்குது, எல்லா ஆயுதமும் கொடுப்ப, அவன் வச்சுருக்கலாம். நீ வந்து 5200 அணு கையில் வச்சுருக்கலாம். நீ வந்து எல்லாமே வந்து B-2 பாம்பர்லேருந்து B-52லேருந்து எல்லாமே கையில் வச்சுருப்ப. ஆனால் எங்களை வந்து எதுவும் பண்ணாதேன்னு சொல்கிறதுக்கு சரி, நீ சொல்கிறது தப்பு. எனக்கு இந்த இது சொல்கிறேல, நியூக்ளியர் இதுக்கு நான் ஒத்துக்கிறேன். அதே நேரத்தில் எங்களுக்கு ஒரு மேஜர் டிமாண்ட் இருக்குது. 45 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை போட்டு வதைச்சு பிழைக்க விடாமல் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே, அந்த சேங்ஷன்ஸ் பொருளாதார தடை மொத்தமும் ரிமூவ் பண்ணணும். அப்போ தான் இந்த பேச்சுவார்த்தையே நாங்கள் ஒத்துக்குருவோம். அப்போது இவன் இந்த பக்கம் நிற்கிறான் அமெரிக்கா, இந்த பொருளாதார தடையை பற்றி பேசவே மாட்டோம். அணு ஆயுத தடை சட்டம், அதுக்கப்புறம் வெப்பன்ஸு, அவங்களுக்கு தேவையானது மட்டும், இது மட்டும் இங்கே நிற்கிறான். இவன் வந்து நான் வந்து அணு ஆயுதத்தை மட்டும் பேசுவோம், பேசுறதுக்கு முன்னாடி பொருளாதார தடை நீக்கு, நாங்கள் பேச தயார். இப்போ இந்த பக்கம் வந்து டக் ஆஃப் ஆர் மாதிரி இழுத்து நின்னாங்கன்னா எப்படி சரியாக வரும்? இது சொல்லுவாங்க, நம்ம வந்து முன்னாடி இதில் சொல்லியிருப்பாங்க, மூர்க்கனும் முரடனும் ஒரு வழி போல். இல்லை யார் மூர்க்கன் யார் முரடன் இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் நீ வந்து அடுத்த நாட்டுக்கு வந்து இது பண்ணாதேன்னு சொல்கிறதுக்கு நீ யாருன்னு ஒரு கேள்வி. சரி, இந்த நாட்டோட பீஸ் இதெல்லாமே வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா நான் பேச்சுவார்த்தைக்கு வர தயார் அப்படின்னு சொல்கிற இடத்துல நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு சரியில்லை அப்படிங்கிற பிரச்சனை வந்துச்சா. ஸோ இந்த பிரச்சனை இது ஏன் இதை விரிவாக சொன்னோம்னா, அந்த பேச்சுவார்த்தையில் என்ன நடந்தது, ஏன் ஃபெயில் அப்படின்னு வந்துச்சு இல்லையா, இதை வந்து ஃபர்தராக இன்னொரு வாட்டி பேச போனாலும் இன்னொரு வாட்டி இதான் நிற்பாங்க, 3ஆவது வாட்டி போனால் இப்படி தான் நிற்பாங்க. ஸோ இந்த பேச்சுவார்த்தை எந்த காலத்துலேயும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா எந்த காரணத்தை கொண்டும் ஈரான் வந்து இறங்கி வர தயாராக இல்லை. 12,000 கிலோமீட்டருங்கிறத 13,000 கிலோமீட்டராக மாற்றுவாங்களே ஒழிய ஐசிபிஎம்மை அது குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி இந்த அணு ஆயுதம் நீ பேசிட்டே இருந்தேன்னா இப்போ இங்கே என்ரிச்மெண்ட் நடந்துகிட்டே இருக்குது. ஓகே, இப்போது இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப முக்கியமாக ஒரு 14-15 எக்ஸ்ட்ரா சேங்ஷன் பண்ணியிருக்காங்க பொருளாதார தடை. இப்போ கூடுதலாக பேச்சுவார்த்தைக்கு வாங்க கம்பெனி, இன்னென்ன கம்பெனி ஈரான் சம்மந்தப்பட்டு இதில் இன்னென்ன கம்பெனி, இதெல்லாம் வந்து உலக அளவில் இப்போ வந்து தடை. சார், ஆனால் பயங்கர ஒரு சாணக்கியத்தனமாக இருக்குங்களே. ஒரு பக்கம் அமைதி பேச்சுவார்த்தை, முட்டாள்தனம் என்ன இது வந்து ரொம்ப சாணக்கியத்தனமாக இல்லை. அவன் சாணக்கியத்தனமாக இருந்தால் இந்நேரம் ஈரான் வந்து அவன் கையில் அடிமையாக இருக்கணுமே. முட்டாள்தனம். அதாவது இவன் இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. அப்போது அவன்கிட்ட இது ஸ்வாட் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஸ்ட்ரென்த் வீக்னஸ், அவனோட ஸ்ட்ரென்த் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ எந்த அளவில் போய் பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இவெல்லாம் பண்ண முடியலை. அப்போ என்ன, ஒரு 15 வகையான புதுசாக ஒரு சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒரு 14-15 இந்த ஷேடோ ஃப்ளீட். அது ஏற்கனவே ஷேடோ ஃப்ளீட்னா நம்ம மக்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதாவது கண்ட்ரியோட கொடி கட்டாமல் அவங்களுடைய ஜிபிஎஸ் இதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஈரான்லேருந்து எண்ணெய் கப்பல்லாம் எண்ணெய் ஏற்றிட்டு மில்லியன் லிட்டர் கணக்காக மில்லியன் பேரல் கணக்காக வந்து ஏற்றிட்டு அந்த கப்பல் அப்படியே ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் வெளியே வந்து நேராக சைனாவுக்கு, ஜப்பானுக்கு அந்த இடத்துக்கெல்லாம் போகும். அது வந்து தடை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது வந்து நான் இங்கே போகிறேன்னு சொல்லி கொடியாட்டிட்டு போக முடியாது. இப்போ அமெரிக்க கப்பல் கொடியாட்டிட்டு போகும்போது இந்த ஃபாஸ்ட் போட்டு வச்சு விரட்டினாங்கல்ல, அது மாதிரி இந்த கப்பல்லாம் போக முடியாது. இந்த ஷேடோ ஃப்ளீட் யார் யூஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, உற்பத்தி பண்ணுற நாடுகளில் ஈரான் யூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் முன்னாடி வெனிசுலா யூஸ் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் நிறைய ஷேடோ ஃப்ளீட் வந்து ரஷ்யா யூஸ் பண்ணுது. ஏன்னா ரஷ்யா மேலேயும் ஏகப்பட்ட பொருளாதார தடை. ஏன்னா உலகத்தில் இவன் மட்டும்தான் இருக்கணும், இவன் சொன்னால் நில்லுன்னா நிற்கணும், உட்காரணும் அப்படின்னு அமெரிக்கா நினச்சிக்கிட்டு இருக்காங்க.
ஓகே, அதை வந்து ஷேடோ ஃப்ளீட்டை ஆதரிக்கிற நாடு யாருன்னா சைனா, வேறு வழியே இல்லை. இந்தியாவும் வந்து மறைமுகமாக ஆதரிக்குது, மறைமுகமாக. ஆனால் இப்போ வந்து வேறு வழியில் இந்தியா வந்து அடகு வச்சுட்டாங்க, அதை அப்புறம் தனியாக பேசுவோம். இப்போது இந்த மாதிரி ஷேடோ ஃப்ளீட்டுக்கும் அவங்க வந்து தடை விதிச்சு, அந்த ஷேடோ ஃப்ளீட் தடை அப்படின்னு என்ன தெரியுமா, அங்கங்கே பிடிச்சி வச்சுக்குவாங்க. அப்போது அங்கே சைனாவுக்கு போகக்கூடாது. ரொம்ப முக்கியமாக சைனாவுக்கு எந்த ஆயிலும் பெயரக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப குறியாக இருக்காங்க இந்த பேச்சுவார்த்தை தோல்விக்கு அப்புறம். அது போக ரொம்ப முக்கியமான இன்னொரு இது என்ன தெரியுமா, இஸ்ரேல். அவன் வந்து ஃபர்டோ, நட்டான்ஸ் அண்டு இஸ்ஃபஹான் இந்த 3 இடத்தையும் அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்க வித்தவுட் யூஎஸ் அப்ரூவல். இவங்களே இஸ்ரேலே முடிவு பண்ணிட்டாங்க. அமெரிக்காவோட அப்ரூவல் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அங்கே ரெடி ஆகிட்டாங்க. எப்படி அவங்க இவங்க எல்லாமே எதுவுமே பண்ண மாட்டாங்களே? அப்படி இல்லை. என்னென்னா அமெரிக்கா சொல்ல இஸ்ரேல் கேட்கணுமா அல்லது இஸ்ரேல் சொல்கிறத அமெரிக்கா கேட்கணுமா? அப்படி மாறிடுச்சு. ஆமாம். என்ன தெரியுமா, இப்போது இஸ்ரேல் சொல்ல அமெரிக்கா கேட்கலன்னா எப்ஸ்டீன் ஃபைல் வெளியே வந்துருச்சு. இல்லை, முக்கியமான விஷயம் அதுதான். ஏன்னா எதுக்கு ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் பண்ணி பாருங்கள். எப்ஸ்டீன் ஃபைலில் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வந்து ஒரு யூதன். இப்போ பேச்சுவார்த்தைக்கு வந்த ஸ்டீவ் விட்காஃபாக இருக்கட்டும் அல்ல குஷ்னராக இருக்கட்டும், 2 பேர் யூதர்கள். ஓகே, அவங்க யாருக்காக வேலை வைப்பாங்க? யூதர்களுக்காக வேலை வைப்பாங்க. ஓகே, அப்புறம் அது போக ட்ரம்ப்போட ஒய்ஃபு யூதன், ஜூ அவங்க. அப்படியா சார்? ஆமாம். 3வது மனைவி மெலிண்டாவே ஏதோ ஒரு பேர் இருக்கு, அவங்க வந்து யூத பெண்ணு. செக்கோஸ்லோவேக்கியா அங்கேருந்து வந்தவங்க யூத பெண்ணு. ஓகே, எல்லாம் அங்கே வந்து அந்த மினிஸ்ட்ரியில் இருக்கிறதா இருக்கட்டும், பெரிய பெரிய தொழிலாக இருக்கட்டும், அப்புறம் இது இருக்கு இல்லையா, நம்ம இன்சூரன்ஸாக இருக்கட்டும், பெரிய பெரிய வங்கிகளாக இருக்கட்டும், எல்லாமே யூதர்களோட கட்டுப்பாடு உலக அளவில். ஓகே, அதனால் அவங்க வந்து என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து நியாயம், தர்மம் இது எதுவுமே கிடையாது. தான் வாழ 4 பேரை கெடுக்கலாம், 400 பேர் கெடுக்கலாம், 40 லட்சம் பேர் கெடுக்கலாம் அப்படிங்கிறது அவங்களோடது. அதனால் யூதர்கள், நான் வந்து யூதர்கள் வந்து வெறுப்பில் பேசலை, யூதர்களை பற்றி தெரிஞ்சனால பேசுகிறேன். ஓகே, அதனால் இப்போ வந்து இவங்க வந்து வித்தவுட் யூஎஸ் அப்ரூவல் இங்கே ஈரானை அடிக்க வந்துட்டாங்கன்னா அமெரிக்கா வந்து உடனே யூஎஸ்க்கு எதிராக தடுக்க முடியுமா? தடுத்தா வந்து ட்ரம்ப்பு தொலைஞ்சான். ஸோ மிரட்டல் வந்து ட்ரம்ப்புக்கு அப்படி. இந்த மாதிரி எப்ஸ்டீன் ஃபைலில் ட்ரம்ப்பு பேர் இருக்குது, அதுக்கப்புறம் எலான் மஸ்க்கு பேர் இருக்குது, பில்கேட்ஸ் பேர் இருக்குது. பில்கேட்ஸே ஒரு யூதன் தான், எலான் மஸ்க்கு யூதன் இல்லை. ட்ரம்ப் வந்து பேசிக்காக யூதன் இல்லை, ஆனால் யூதனோட அடிமை ட்ரம்ப்பு. இப்படி ஒரு சூழலில் இங்கே ரெடி ஆகிட்டாங்க. எப்போ இவங்க சொல்லு கேட்க மாட்டுறாங்க, இவங்க ரெடி ஆகிட்டாங்க. அவங்களுக்கு வந்து இனிமேல் வந்து நான் ஆயுதம் தரமாட்டேன், பொருளாதாரத்தில் வந்து இதெல்லாம் காசு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அங்கே அவனை கவுத்திடுவாங்க. ஓகே, வெறுமனே இப்போ ஆட்சி மட்டும் கவுத்த மாட்டாங்க, ஆட்களை வச்சு என்னத்தையாவது போட்டு ஆலயத்தை கவுத்திடுவாங்க. அவங்க யூதர்கள் என்ன வேணாலும் செய்வாங்க. அப்படி ஒரு சூழலில் வந்து இவங்க ரெடி ஆகிட்டாங்க. எப்போ அட்லீஸ்ட்டு நீ வந்து அங்கே இருக்கிற அமெரிக்கன் பூரா கொஞ்சம் வெளியே வந்துடுங்க, ஏன்னா சண்டை நடக்க போகுது அப்படின்னு சொன்னதுனால. ஏன்னா இவங்க வந்து கட்டுப்பட மாட்டாங்கல்ல, இவங்க பேச்சுவார்த்தை தோல்வி, மற்றபடி சேங்ஷன் பண்ணி இது பண்ணுறோம்னா அடுத்து பெருசாக போர் நடக்காது. இவங்க வந்து அடுத்து அடித்து ஆகணுன்ற நிலைமையில் இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல் வந்ததுனால அவங்க அப்புறம் வெளியே போக சொல்கிறாங்க. ஏன் வெளியே போக சொல்கிறாங்க அல்லது குறைஞ்சபட்சம் நீ பாதுகாப்பாக இருன்னு சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே ஃபஸ்ட்டு சொன்னதான், அமெரிக்கா அதில் வந்து அமெரிக்கன்ஸ் ஈரானில் ஒரு 10 பேர் மண்டையை போட்டாங்க, இவங்க அடித்து சொல்லி முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அமெரிக்காவில் கலவரம் வந்துடும். அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. நீ ஏன் நாட்டை இது வியட்நாமில் வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனை வந்த காரணம் என்ன? ஏன் மக்கள் முதல்ல வந்து அங்கே வந்து அந்த மக்களை பூரா அடித்தான், இது பண்ணால் எல்லாம் போட்டு மக்களை ஒரு மாதிரி வதைச்சான். அங்கே வந்து ஹோசிமின்னு ஒரு தலைவர் வந்தார். ஹோசிமின், அது நம்ம ப்ரொவின்ஸ் ஹோசிமின் அப்படின்னு சொல்லுவோம். ஹோசிமின் வந்து தலைவர் வந்தார். வந்த உடனே நீ மக்களை அடிக்கிறல்ல, மக்களே புரட்சிப்படி ஆகிட்டா அப்படின்னு எல்லார் கையிலையும் கொடுத்த உடனே அங்கே ஏகப்பட்ட அமெரிக்கன் வந்து மண்டையை போட்டாங்க. அங்கே வந்து கலவரம் வந்துடுச்சு. ஆக்சுவலாக ஒன்று சொல்லுவாங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஃபோட்டோ காமிச்சு இந்த மாதிரி இந்த பொண்ணு, இந்த சின்ன பொண்ணு இப்படி வந்துடுச்சு அப்படி, இதனால் வந்து அங்கே விட்ரா பண்ண அப்படிலாம் இல்லை, அங்கே நிறைய மண்டையை போட்டாங்க அப்படி. அது ஒரு பெரிய வரலாறு இருக்குது. ஆமாம், சரி. அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் வந்து ஏன் விட்ரா பண்ணாங்க? அங்கே வந்து தாலிபான் எதிராகிட்டாங்க, எல்லாம் எதிராகி இவங்க வந்து அவங்களால சமாளிக்க முடியல. பயங்கரமான அடி அங்கேயும் அடி. ஏமா, அதாவது எப்படின்னா காசு போச்சுன்னா திரும்ப சம்பாதிச்சிக்கலாம், அங்கே மிரட்டி சம்பாதிச்சிக்கலாம். உயிர் போச்சுன்னா அப்படியே அமெரிக்கனோட உயிர், எக்கச்சக்கமான உயிர் ஆப்கானிஸ்தான்லேயும் போச்சு. அதனால விட்ரா பண்ணாங்க, வேறு வழியே இல்லாமல். இப்போ திரும்ப அங்கே ஆப்கானிஸ்தான் போக சொல்லுங்கள், அந்த இடம் வந்து எங்களோட இடம்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அவங்களோட பேஸு. நீ வந்தேன்னா காலை வெட்டி போடும் அப்படின்றாங்க இங்கே தாலிபான். ஆனால் தாலிபானை வந்து வளர்த்து விட்டதே அமெரிக்கா தான். எல்லா இடமும் அப்படி தான் வளர்த்து விடுவாங்க. கடைசியில் வளர்த்த கடா வந்து தன்னோட அவங்க மறுபடியும் பாயும், வேறு வழியே இல்லை. அதுக்கடையில் அந்த நாடு நாசமாக போகும். இப்போது இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து இங்கே அமெரிக்கன் இந்த மாதிரி பிரச்சனையை வந்து ஏதாவது 10 பேர் மண்டையை போட்டாலும் போதும்,
அமெரிக்காவில் கலவரம் வந்துடும். ஏற்கனவே இவன் வந்து பொருளாதாரத்தை இதை பண்ண போகிறேன், அப்படி பண்ண போகிறேன், மேஜிக் பண்ணி வில்லா வளைக்க போகிறேன்னு சொன்னாங்கல்ல, ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதும் உள்ளதும் போச்சுன்னு சொல்லி அங்கே வந்து புலம்பிட்டு இருக்காங்க. இவனோட நாட்கள், அதாவது நாட்கள்னால் உயிர் இல்லை, இவனோட அந்த ட்ரம்ப்போட இந்த பதவி இருக்கு இல்லையா, அந்த நாட்கள் எண்ணப்படுகிறது. அங்கே வந்து இவருக்கு எதிராக வந்து மோஷன் கொண்டு வந்து தூக்க போகிறாங்க. அப்போ தூக்கிட்டாங்கன்னா இவன் வந்து சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்ஸ்டீன் ஃபைல் இதெல்லாம் சேர்த்து போட்டு ஆனால் பவரில் இல்லைனாலுமா? எங்க பவரில் இல்லைனாலும்? பவரில் இல்லைன்னா தான் பிடிச்சி உடனே உள்ளே போடுவாங்க. பவரில் இருந்தால் தான் உடனே பிடிக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு பெரிய அளவுக்கு பெரிய மோஷன் கொண்டு வரணுமே, அங்கே அது இம்பீச்மெண்ட்லாம் கொண்டு வரணும்ல. அது பவரில் இல்லைன்னா இம்பீச்மெண்ட் இருக்குது, போலீஸ்காரனே போய் கையில் விலங்கு போட்டு உள்ளே தூக்கி போட்டுவானுங்களே. அதனால் அப்படி ஒரு சூழல், மோசமான சூழல் இருக்குது. என்னென்னா போர் வருமா அப்படின்னு கேட்டால் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. போர் வராதா அப்படின்னா அதுக்கும் யோசிச்சு அதுக்கும் சில 50-50ன்னு வச்சுக்கரலாம். அதுக்கு முக்கியமான காரணம் பேச்சுவார்த்தை தோல்வி. அந்த தோல்விக்கு முக்கியமான காரணம் இவங்க பண்ண டிமாண்டு. அப்புறம் இந்த பக்கம் வந்து அவங்களே தன்னிச்சையாக போர் தொடுக்க தயாராகிட்டாங்க. ரொம்ப முக்கியமாக அந்த அணு என்ரிச்மெண்ட் உலை இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவை அடிக்க தயாராகிட்டாங்க. அங்கே அடித்தாங்கன்னா அதுக்கப்புறம் நிற்காது, பயங்கர மோசமாக இருக்கும். ரெண்டு பக்கமும் அழிவு இருக்குல்ல. அதுதான் நான் ஆரம்பத்தில், இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்னது. அந்த ரெண்டு மக்களுமே பாவம். மக்கள் வந்து அழியறதுக்கு எதிராக தான் நம்ம எப்பவுமே பேசியிருக்கோம். அந்த விதத்தில் இதுவும் ஒரு கஷ்டமான இது தான். அது எஸ்கலேட் ஆகி போகக்கூடாதுன்ற நம்மளோட எண்ணமும். இனிமே சார் இது ரொம்ப அழகாக தொகுத்து சொன்னீங்க, அது இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன் நான். ரொம்ப நன்றி சார். நன்றி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around, the professional careers. Reach us to reach them.